என்ன இனமாண்டு தெரியல. பாருங்க ஆமா எவ்வளோ ஆடு 15 லட்சம் மிச்சம் பண்ணு உயிரோட ஒரு ஆடு. ஆட்டுக்கு சங்கிலி போட்டுங்க நம்ம பாருங்க. சங்கிலி எல்லாம் போட்டுருக்கீங்களா என்ன மாதிரி? சங்கிலி போட்டுருக்குறோம். இதுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். உயிரோட என்ன விலை போகும் இப்போ உயிரோட 8 லட்சம். எவ்வளவு மக்கள் வந்து இந்த இடத்துல கூடி நிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியான கவலையா போச்சு இந்த வீதியால எவ்வளவு சனங்கள் எல்லாம். லண்டன்ல ஒரு ஆள் வளர்க்குறாரு ரக்கு விடுறாங்க. இல்ல வித்தியாசமா ஒரு ஆடு ஒன்று நிக்குது நல்ல கொம்போட பாருங்க. சங்கிலி எல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்க. கொஞ்சம் இதெல்லாம் பவுன் சங்கிலி. நீங்க பார்க்க சிம்பிளா யோசிக்கலாம் பித்தளையாண்டு. இதெல்லாம் பவுன் சங்கிலி. அது சாதாரணமாக ஒரு 12 பவுன் கிட்ட வரும். இது வளர்க்கவே எங்களுக்கு சும்மா சாதாரணமாக ஆட்டை விட 10 லட்சம் முடியும் ஒரு ஆடு வளர்க்க. பிள்ளைய கூட படி நாங்கள் வளர்க்க மாட்டோம். அங்கே திண்டா தின்னு விட்டுட்டு போடுவோம். அது நாங்கள் வேறவருக்கு வழி கொடுக்க வேண்டிய. வணக்கம் பிரபுகளே, இந்த காணொலியில என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால், நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் கவுனாவத்த நரசிங்க வைரவருக்கு போகிற என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறேன். இங்கே ஏன் வந்து நிற்கிறேன்னு சொன்னால், நாளைய தினம் காலமே 2 மணி அளவில் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வேள்வி ஒன்று இடம்பெற இருக்கின்றது. வேள்வி என்று சொன்னால் இங்கே வந்து இந்த வேள்வியில் ஆடுகள் மட்டும்தான் இந்த வேள்வியில் கூடுதலாக வெட்டிவினம். இந்த வேள்வியை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், யாழ் மாவட்டத்திலே விலை உயர்ந்த ஆடுகள் வந்து இந்த இடத்துல வந்து வேள்விக்காக வெட்டப்படுகிறது வளமை. இந்த காணொலியில் இங்கே எப்படியான ஆடுகள், என்னென்ன விலையான ஆடுகள் இங்கே வரப்போகுது, வேள்வி எப்படி இருக்க போகுது என்பதோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ உள்ளே போவோம் வாங்க. இந்த இடத்துக்கு பெருமளவான மக்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகள்லேருந்து வந்து இந்த வேள்வியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பைக்குகளில், சைக்கிள்களில், வாகனங்களில், கார்களில் எல்லாம் பாரத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டுகள் அளவடிவாக சோடிச்சிருக்கு. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கே வந்து ஒவ்வொரு வீடுகள்லேயும் வந்து இந்த வேள்விக்கு ஆடுகள் வளர்த்து இந்த வேள்விக்கு வெட்டுறது வளமை. இங்கால பார்த்தீங்கன்னா ஆடு ஒன்று இருக்குது பாருங்க. இது என்ன பொறுமதியான ஆடு, என்ன விலை போகுமான்னு நீங்களே கனியுங்கோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி, இந்த நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு இடையிலே ஒரு பெரிய ஆடு ஒன்று நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஆடு சும்மா ஒரு 3-4 லட்சம் ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடுகளை பார்க்குறதுக்கண்டே எவ்வளோ சனங்கள் வாரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடங்களில் ஒரு மாட்டங்கள்லேருந்தும் இந்த இடங்களில் வந்து ஆடுகளை பார்க்க பெரிய நம்ம பாருங்க. இந்த ஆடு இப்போ இன்றைக்கு உயிரோடு நிற்கிது. நாளைக்கு 2 மணிக்கு இது வந்து உயிரோடு இருக்காது. ஹலோ, சொல்லுங்க. இது ஜமனாபாரி. ஜமனாபாரி எத்தனை வருஷம் வளர்ப்பு? இது ஒரு வரியம். ஒரு வரியம். ஒரு வருஷத்துக்கு வந்துடுவேன். ஓ, எல்லா ஆடுகளும் ஒரு வருஷம் வளர்ப்பு இல்லை கூட வளர்ப்பு? கூட வளர்ப்பாங்க. ஒரு வரியம். உயிரோட என்ன விலை போகும்? இப்போ உயிரோட 8 லட்சம். 8 லட்சம். எத்தனை கிலோ வருது? இது 75 கிலோ. 75 கிலோ வரும். என்னென்ன கண்ணால பார்த்து சொல்றீங்க? எங்கிட்ட நெடு பயன்படுத்த எங்களுக்கு தெரியும். அனுபவம். பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து ஆடு வளர்ப்பு. ஒரு முறையும் அவர் இந்த ஆட்டுக்காரன் பூசா கிடா இவத்தே முதலாம் கிடா வெட்டு படும். பட்டு சாப்பாடு என்ன கொடுக்குறது ஆட்டுக்கு? அது உளுந்து, காட்டையில், அரிசி. அன்னளவா எவ்வளோ செலவு வரும் இந்த ஆட்டுக்கு? போக்கிட்ட கிடா வித்தாலும் அந்த செலவு எடுக்கல. அது பேருக்காண்டி வளர்க்குறோம். பேருக்குல நேத்தி பயருக்கு பெரம்பரையா கூட்டம் காலத்திலிருந்து வளர்த்து கொண்டார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகளவான சனங்கள் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து அதிகளவான ஆடுகள் வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கணும். இந்த இடத்துலையும் வந்து வேறு இடங்களில் வேறு பிரதேசங்கள்லேருந்து விதவிதமான ஆடுகள் வந்திருக்கு. நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்க. ஒரு பக்கத்தில் பாக்ஸுகள் எல்லாம் போட்டு பாட்டுகள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. நான் கிட்ட கொண்டே காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா விதமான ஆடுகள் வந்து ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது. இந்த இடங்களில் வந்து ஆடுகளை பார்க்குறதுக்கு, மற்றது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ மக்கள் வந்து இந்த இடத்துல கூடி நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கோ. எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆடுகள்லாம் பாருங்கோ. அண்ணா வணக்கம். வணக்கம். நாங்கள் என்ன கட்டுடை மாணிப்பேருக்கு தானே, கட்டுடையிலிருந்து வரோம்.
வருஷம் வருஷம் பாரு நீங்க. ஒவ்வொரு வருஷமும் பைரவர் கொடுக்குறேன் நான் இது. ஒரு வருஷம் ஒரு 2-3 வருஷம் வளர்த்து கொம்பெல்லாம் நல்லா பொலிஷ் பண்ணி குளிக்கவா தாக்களுக்கு டைமுக்கு ஒரு நாளைக்கு 3 தரம் சாப்பாடு வைக்கணும். விடிய வச்சு மத்தியானம் வச்சு பின்னேரம் வச்சு பிள்ளைய பார்க்குறேன் பார்த்து தான் நான் கொண்டு வரது. எவ்வளவு பெருமதி இருக்கு உயிரோட? உயிரோட என்ன இது ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் விற்கும். என்ன இனம் இது? இதே சணல்ல கருப்பு இதே ஒருத்தர் டைம் இருக்காது. இப்படி நாங்கள் கண்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இருந்து வாரம் கட்டமேனிக்காலேருந்து வாரம் ஒவ்வொரு வருஷமும் எங்களை தெய்வத்துக்கு கொண்டு வந்து இதே இடத்துல வச்சு இதே இடத்துல ஒரே கருப்பு இந்த கொம்பு வச்ச கருப்பாடு தான் கொண்டு வருவோம். வார வருஷமும் இதே மாதிரி கொண்டு வருவோம். எங்களுக்கு ஒரு குற்றம் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இதே இடத்துல வார வருஷம் கொண்டுறோம். இந்த வருஷம் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அது நேற்று என்ன சரியான கவலையாக போச்சு, அழுதுட்டாண்டு சரியான கவலையாக போச்சு எங்களுக்கு. அளவழிக்கிட்டா அது ஒரு கவலையாக பார்த்தோம் 3 வருஷம் செய்யலாதானே. சரி இப்ப சாப்பாடுகள் என்ன இருக்கிறேன் நீங்க? சாப்பாடு 3 நேரம் சாப்பாடு தான். அது கேட்டேன் தவிடுனாக்கா அது கொஞ்சம் தெரியும் தானே, மிக்சிங் பண்ணி தான் எல்லாம் செய்யறது. கடலை செலவண்டவுல வந்திருக்கு. செலவு பாக்குறேன் கணக்கு பார்க்க போது வளர்த்ததுக்கே ஒரு 2 லட்சம் ரூபாய் கூட முடிஞ்சிருக்கு. கணக்கு பார்க்க 3 வருஷத்துக்கிட்ட நிக்கணும். நீங்கள் எவ்வளவு காலம் மாடு வளர்க்குறீங்க? சின்னல இருக்கே இருந்தே அம்மாக்களை வளர்க்கணும். எனக்கு இது ஒரு என்ன சொல்றேன், இவர் சொல்வார் அடுத்த வருஷம் தான் கொண்டு வர மாட்டேன். நான் தினம் வார வருஷம் இதே எடுத்து நான் கொண்டு வந்து காட்டேன். இது நீங்க என்ன பிசினஸுக்காண்டி ஆண்டில? இல்ல 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 இது அங்கே நேத்தி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கொண்டு வந்து கட்டுவோம். ஒவ்வொரு வருஷமும் கோயில் நேத்தி ஒண்ணும் இல்ல வைரவரே ஒரு வருஷம் கொண்டு வந்து கட்டுவோம். வீதியோரமாக வந்து ஒரு வெள்ளை நிற ஆடு ஒன்று காட்சிப்படுத்தி இருக்கணும் பாருங்கோ. நான் நினைக்கிறேன் இந்த வீட்டுக்காரோட புக்ஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்குது. இங்கால பார்த்தா தெரியும் ஒரு வெள்ளை நிற ஆடு உண்டு. உண்மையில் கொம்போட நிற்குது. என்ன இனமாண்டு தெரியலை, ஆனால் பார்க்கவே வடிவாக இருக்குது. பெரிய ஆடு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் காணொலியில் பார்க்க உங்களுக்கு சின்னனா இருக்கோ தெரியலை, நேரில் பார்க்க பெரிய ஒரு ஆடாக இருக்குது. இதில் லண்டனில் ஒரு ஆள் வளர்க்குறாரு. அவர் ரக்கு விடுறாங்க. அவர் வளர்த்து போட்டு இங்கே காசு அனுப்பி விடுறோம். அதை வேண்டி கட்டுங்கோண்டு சொல்லி அப்படி கட்டி போட்டு போட்டிக்கு வளர்க்குறது என்ன? போட்டிக்காண்டு நாங்கள் வளர்க்குறோம். அவர் ஒரு நேத்திக்கு வளர்த்து நேத்திக்காண்டு. ஓ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா தான் இந்த ஆட்டுக்கு பொறுப்பான ஆள் பாருங்கோ. இந்த அண்ணா தான் இந்த ஆட்டுக்கு பொறுப்பான ஆள். ஆட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உமை ஓட்டுரு போலோட கீழே. அண்ணா இந்த ஆடை எவ்வளோ பொறுமதி வரும்? 3 லட்சம் ரூபா போகும். 3.5 லட்சம் ரூபாய். வருஷம் வளர்க்குறாங்களோ? வருஷம் போடுவோம். வருஷம் எந்த வருஷம் பண்ணாலும் கூட வட்டியாக நான் வரேன். எங்கே இருந்து இந்த ஆடலை எடுத்து வளர்க்குறாங்க? ஆட்டுண்ட ஊட்டி இல்லைன்னு இருக்குன்னா இல்லை நாங்கள் இந்த இடங்கள் இப்போ புண்ணால கட்டு என்ன ஒரு இல்லை இல்லை எங்கள்கிட்ட இனங்கள் இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கு? எங்கள்கிட்ட இனங்கள் இருக்கு. அதான் வந்து சனல் ஆடு ஒரு வருஷம் விட்டால் அடுத்த ஆண்டு இப்படி ஒரு பெரும் கிடையாது. அதான் ஆட்டுண்ட குட்டிகள் இருக்கு. அது ஒரு வருஷம் அப்படியே வளர்த்து அது இந்த இதுக்கு இல்லை பெருமதி எவ்வளோ இருக்குங்க உயிரோட? உயிரோடான்னு சொல்ல உயிரோட அப்படி மாதிரி 4-5 லட்சம் ரூபாய்க்கு இப்போ கொடுக்கலாம். நாளை வெட்டினது பிறகு எவ்வளோ போகும்? வெட்டினதுக்கு பிறகு அது என்னன்னு சொல்கிறேன் விலைக்கு கொடுப்பீங்களா? சொல்ல தெரியல, கொடுத்துருவோம். கேட்குற விலைக்கு கொடுத்துருவோம். முன்னாடிகள் இருந்தாலும் இந்த பாரம்பரியத்தை விடக்கூடாது. பாரம்பரியத்தை நாங்கள் இந்த காலம் விட மாட்டோம். அதான் வந்து எங்களோட அப்பர் செத்து போனார். அப்பட்ட காலத்தில் இருந்து வெந்து ரெண்டு இப்படியே ரெண்டு இப்படிதான் செய்கிற வேலை. சரி சந்தோஷம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆடுகளை பார்க்குறதுக்கு இந்த இடங்களில் எவ்வளவு ஆட்கள் வந்து போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கோ. இது ஒரு என்னென்னு சொல்கிறது, யாழ்ப்பாணத்தில் இந்த கவுனாவத்தை வேள்வின்றது வந்து பாரம்பரியமாக தொன்று நடந்து வர்றது உண்டு. இந்த இடத்துல இப்படியான ஆடுகளை பார்க்குறதுக்கும் மேலே கொடுத்து வைக்கணும். வருஷத்தில் ஒரு கத்தான் இப்படியான வேள்விகள் நடக்கிறது. சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்களும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த வீதியால் எவ்வளோ சனங்கள் எல்லாம் நெறிப்பட்டு இந்த வேள்விகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு பாருங்கோ. வீதி ஓரமாக ஒவ்வொரு வீடுகள்லேயும் வந்து இந்த ஆடுகளை வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கணும். இந்த வீட்டிலேயும் ஒரு ஆடு நிற்கிது போல இருக்குது. போய் பார்ப்போம். முள்ளுக பாட்டுகள் எல்லாம் போட்டு அமர்க்கலமாக தங்கட ஆடுகளை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கணும். உள்ளே போயிட்டு பார்ப்போம். பாருங்க, ஆமாம் எவ்வளோ ஆடு. ஐயோ
பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது பாருங்கள், இந்த பெரிய ஆடுகள். இதில் நிற்கிறாக்கெல்லாம் ஆட்டு உரிமையாளர்களோட இருக்குது. அங்காளி பக்கம் போய் பார்ப்போம். எல்லாமே இந்த பெரிய பெரிய ஆடுகளாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டுக்கு சங்கிலி போட்டிருக்கணும் பாருங்க, பவுன் சங்கிலி போட்டிருக்கணும். உண்மையில் அப்படி பாசமாக தான் பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி தானே இந்த ஆடுகளை வளர்க்குறான்னு இந்த வளர்க்குற அண்ணாக்கள் சொல்லிங்கன்னா. இங்கால பார்த்தாலும் தெரியும் எப்படி பெரிய பெரிய ஆடுகள்னு சொல்லி. அங்கே தொங்கலில் பார்த்தீங்கன்னா ஆடுகளை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடங்கள்லேயும் இருந்தும் ஒவ்வொரு ஆட்களும் வந்து இந்த ஆடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இல்லை வித்தியாசமாக ஒரு ஆடு ஒன்று நிற்கிது நல்ல கொம்போட பாருங்க. இன்றைய பார்க்க சந்தோஷமாக இருக்கும், பார்க்க ஆசையாக இருக்கும். ஆனால் நாளைக்கு எல்லாம் இருக்க மாட்டேனா பாருங்க. இதில் எல்லாம் வந்து ஆக்கள் எல்லாம் இருக்கணும். பெரிய பெரிய ஆடுகளை தான் சங்கிலி எல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க. கொஞ்சம் இதெல்லாம் பவுன் சங்கிலி. நீங்கள் பார்க்க சிம்பிளாக யோசிக்கலாம், இது பித்தளையாண்டு. இதெல்லாம் பவுன் சங்கிலி. இந்த ஆட்டுக்கும் போட்டிருக்கு பாருங்க பவுன் சங்கிலி. கிட்ட போனால் கிடைக்கும் இந்த கிடாய் ஆடுகள். இல்லை நீங்கள் பார்க்குற முழு ஆடுமே வந்து கிடாய் ஆடுகள். சில பேர் நினைப்பீங்கள் மறியல் அப்படியே ஒன்று சொல்லி, அப்படி ஒன்றும் இல்லை. இதே ஃபுல்லாகவே கிடாய் ஆடுகள் தான். எல்லாத்துக்கும் சங்கிலி போட்டிருக்கு பாருங்க, பதக்கஞ்சங்கிலி அப்படி இப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பதக்கஞ்சங்கிலி எல்லாம் போட்டிருக்குது. இந்த இடத்துல வந்து எவ்வளோ பேர் நிற்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சனம் கூடவே இருக்குது. பரம்பரையா? ஆமாம். ஆமாம். ஓ, சங்கிலி போட்டுருக்குறோம். இதுக்கண்டு சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆமாம். அது சாதாரணமாக ஒரு 12 பவுன் கிட்ட வரும். ஓ, அது வந்து கிடாய் கேட்ட மாதிரி நாங்கள் பவுன்ல சங்கிலி போடுவோம். கிடாய் இந்த குவாலிட்டி கேட்ட மாதிரி சங்கிலி நோமலண்டா போட மாட்டேன். அது அப்பா செய்யறோம், அது அப்பா செய்தது. அதை நாங்களும் வச்சு போடுவோம். உயிரோட பார்க்க போது இது சாதாரணமா ஒரு 15 லட்சம் மிச்சம் பண்ணும். உயிரோட ஒரு ஆடு உயிரோட வெட்டினா ரச்சின்ற விலை. வெட்டினால் 4.5 லட்சத்துக்கு மேல போவா. அது எந்த கிடாயும் அப்படி போவா. இப்போ உயிரோட ஒருவன் வந்து அண்ணாத்தை தாண்டு பண்ணா அது விற்கிற விலை வேற. என்ன சாப்பாடுகள் போட்டு வளர்க்குறீங்க? அது 3 மாதம் வந்து தான் அது இந்த வளர்ப்பு நாங்கள் வளர்க்குறது. மற்றும்படி சும்மா கிள்ளி வச்சால் சாப்பிடும், ஒரு குழியை கட்டி விட்டால் தின்னுட்டு நிற்கும். 3 மாதம் நாங்கள் வளர்த்து வாங்கினா கடலை, உளுந்து, சணல் கொட்டை, பெருமதியான சாப்பாடு தான் வைப்போம். இது விற்கிற நீங்கள் அடிச்சு விற்பீங்களா ஒரு விலைக்கு, அதுக்கு மேலான செலவு இல்லை வந்து லாபம் இருக்குதா? இது வரலாறுல நாங்கள் இதை விட்டு சிலவடுத்தலாம், அது எங்கேயோ போயிடும். இப்போ இது வளர்க்கவே எங்களுக்கு சும்மா சாதாரணமாக ஆட்டை விட 10 லட்சம் முடியும் ஒரு ஆடு வளர்க்க. அப்போ அதெல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கிறோம். இன்றைக்கு மட்டும் சாதாரணமாக ஒரு 5 லட்சம் ரூபா செலவாகும் எங்களுக்கு. சாப்பாடு, தண்ணி வண்ணி, அது இது ரெண்டு சொல்லி மிஷின்கள், கூலிகள், லைட்டுகள், ஸ்பீக்கர், இதில் ஒரு 5 லட்சம் ரூபா செலவாகும். இன்றைக்கு வடியே வண்டி கிடக்கு 70,000 ரூபா. இது வலிக்கிறக்கா உங்களுக்கு? 1 மணிக்கு வலிக்கணுங்க. கோயிலுக்கு நேரம் 2 மணிக்கு வட்டு வாங்கி விடும். அது நாங்கள் வேறவருக்கு பலி கொடுக்க வேண்டிய, நாங்கள் வேறக்கு ரத்த பலி கொடுக்க வேண்டிய வளர்க்குறோம். ஆனால் மனதில் ஒரு கவலை வரும். நாங்கள் 3-2 வருஷமாக வச்சு வளர்த்து கொஞ்சம் வளர்த்து சீத்து என்னைக்குள்ளே ஒரு புள்ளையை வளர்க்குற மாதிரி தான் வளர்க்குறோம். கடுமையாக தடை பிள்ளைய கூட இப்படி நாங்கள் வளர்க்க மாட்டோம். அங்கே தின்னு விட்டுட்டு போகணும்னு சொல்லி விட்டுட்டு போடுவோம். ஆனால் இது ஒரு நேரம் சாப்பிடலைன்னு சொன்னால் எங்களுக்கு மைண்ட் வேலையா. மற்றது நாங்கள் ஆடு வளர்க்க தேங்கினா கட்டில் போட்டு கொட்டிலுக்கெல்லாம் படுப்போம். என்னென்னு சொன்னால் அதை எப்போ மூத்திரம் பெய்யுது, எப்போ குளுக்க போடுது, எப்போ சாப்பாடு அசை எடுக்குது, அதுகள் பார்த்துட்டு இருக்க போகணும். எல்லாம் மூட போடுவோம். எல்லாம் பலகை அடித்து உயர வச்சு உயரத்தில் வச்சு தான் படுப்பினோம். நாங்கள் இருக்கிற வீட்டை விட அதுக்கு நீட்டான விட, நாங்கள் படுக்கிறத விட இங்கே நீட்டாக இருக்கும். இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சேனம் நெரிசலாக இருக்குன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கோ. இங்கால அப்படியே வாங்கோ, அங்கால போ.
அப்படியும் இந்த வீதி பூராக வந்து ஆடுகள் பார்க்குறதுக்கு வேறு வேறு இடங்கள்ல இதெல்லாம் ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறதான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க. இந்த இடத்துலையும் வந்து ஆடுகளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு வீட்டில் தான் வளர்த்து காட்சிப்படுத்திக்கணும் பாருங்க. இந்த ஆடுகளை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடங்களையும் வந்து இங்கேயும் வந்து பார்த்து கொண்டிருக்கேன் பாருங்க. இந்த வீட்டுக்காராக்கள் நான் வந்து இந்த ஆடை வளர்த்து நாளைக்கு வேள்வி கொடுக்க போய் நம்மளோடக்கு. இந்த ஊரை பொறுத்தவரையில் இந்த கவுனாவத்தை வேள்வின்னு சொன்னால் அந்த வீதி அருகோட ஆடுகள் எல்லாம் அந்த வீட்டுக்காராக்கள் வளர்த்து காட்சிப்படுத்தி வேள்விக்கு கொண்டு வரதான் பார்க்க இருக்கும்.